கைஸ் வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம ஆர்சரியில் வால் பாட்டு எத்தனைன்னு தெரில, ஓகேவா, பார்க்க போகிறோம். 6ன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கி பையன் இவன் வந்து வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டுருக்கான். போகிற பக்கம் அத்தனை வீட்டை அடித்து நொறுக்கிடுவான் போல். அவனுக்கு வேறு ஹெல்த் அத்தனை இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2 டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம கார்னோ, ஒன்று வந்து பேரியனெக்ஸ். ஃபஸ்ட் நம்ம கார்னோலேருந்தே ஆரம்பிப்போம், ஓகேவா. பேரியனெக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நின்றுட்டு தான் கிடக்குறான். அவனுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சேடில் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ நாளாக வந்து வெட்டியாகவே நின்று அவனுக்கே எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அட என்னடா இது, என்னையவே சும்மா நீ வெட்டியாகவே நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு அவனே வந்து கோவப்பட்டிருப்பான்னு எனக்கு தோணுது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேர்னோ வச்சு நம்ம வந்து சும்மா ஒரு சின்ன ரைடு மட்டும் போயிட்டு வந்தோம்னா, ஓகே, நம்ம சொல்லி மூடுறக்குள்ளே ஒரு கார்போனியம்ஸ் இருக்கான், அவனை வந்து கூப்பிடலாம், ஓகேவா. இவன் மேலேருந்து அம்பு விட முடியுமா? முடியல கைஸ். பேரியனெக்ஸ் வந்து மேலேருந்து நம்மளால் அம்பு விட முடியும், பட் இந்த கார்னோ மேலேருந்து அம்பே விட முடியல. ஏன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம், அந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்பை கிளாஸ் வச்சு பார்க்க முடியுமா? எனக்கு டவுட் இருக்குது. ஓனர் பிராண்டோசாரஸா? கைஸ் 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 இறங்கு. 6 செகண்டில் மறைய போகுது அப்படின்னு வந்துட்டுருக்கு. தம்பி நவுறுப்பா இவனுங்க வேறு. கைஸ் அங்கே பாருங்கள், சியான் கலரில் கார்போனியம்ஸு. இப்படி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முடிச்சதுக்கு பிராண்டோனை கொன்னேன் அதுக்கு. இங்கே பாருங்கள் கைஸ், கலரை பாருங்கள் இந்த கார்போனியம்ஸுக்கு. நேச்சுரலாகவே இப்படி இந்த கலரில் வருவானா? மாட்டிக்கிட்டேனா பக்கா? கைஸ் இங்கே ஏதாவது கல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னு தெரில, நமக்கு பக்கில் காட்டில் போல். இங்கே பாருங்க கைஸ், இந்த கலரில் இருக்கான். இப்படிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்ததில்ல. ஓகே, இந்த கார்போனியம்ஸை மட்டும் கொண்டு போட்டு தள்ளிட்டு அப்புறம் நம்ம வந்து போகலாம், ஓகேவா. நம்ம அடுத்தடுத்த பேரியனெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது டைனோசர் இன்றைக்கி நம்ம டேம் பண்ண போகலாம். எனக்கு வந்து நிறையா டைனோசர் வந்து பிடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. புதுசாக இருக்குது கைஸ் நிறையா. பட் நான் பிடிச்ச டைனோசரே வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து பிடிச்சிட்ருக்கோம், ஏன்னு தெரியல. ஓகே, இவனை மட்டும் இப்போ நம்ம கொண்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோங்க கைஸ். ஓகே, என்னடா இந்த அடி அடிக்கிறான்? செத்தானா இல்லையா? கைஸ் நான் எங்கேயோ அடிச்சுக்கிட்டு இருக்கேன் போல். இருறா, ஒழுங்காவா நேருக்கு நேராவா போடு. முட்டு முட்டு. கைஸ் செத்து சாக மாட்டேங்கிறான் கைஸ். அந்த டெக்னிக் முட்ரா. ஆஹா, அவ்வளோதான் கைஸ், ஒரே அடி முடிஞ்சு. அந்த கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ண ஒரு இது மாதிரி பண்ணுறான், அவ்வளோதான் செத்துட்டான் கைஸ். ஹெல்த்துக்கு போட்டு விட. ஓகே பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம கார்னோபோனியம்ஸ் இல்லை, கார்போனியம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கார்போனியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தெரியாச்சு. நம்ம கார்னோட எபிலிட்டியை வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பேரியனெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே இவன் இறக்கி விட்டான். பேரியனெக்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. இன்னும் போய் என்ன டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு போல், ஏன்னு தெரில. ஓகே, இப்போதைக்கு இவனை போய் நம்ம வீட்டில் நிறுத்தி விட்டு இவங்களுக்குள்ள கொஞ்சம் ஹைட்லாம் இருக்கும், அதில் எடுத்து நம்ம ஸ்மிட்டியில் வந்து போட்டு விட்றலாம். ஏன்னா அடுத்து நம்ம ஏதாவது இன்றைக்கி டைனோசர் டே பண்ணோன்னா அதுக்கான சேடில் வந்து மேக் பண்ணோம் இல்லையா, அதனால தான். அது ஒரு காரணத்துக்காக தான். இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹைடு கொஞ்சம் கரெக்டிங் தான் இருக்குது. 89 ஆக்சுவலாக வச்சுருக்கா, அதெல்லாம் ரொம்பவே கம்மி தான். நிறையா ஒரு 100 200 வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருந்தேன். அது இந்த ஸ்மித்திக்குள்ளே தான் இருந்துச்சு. என்கிட்ட தான் இருக்கா. ஓகே, அந்த கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 புல்லட் கோட் இருக்குது. கொஞ்சம் கிறிஸ்டலாக அடிச்சுட்டு வந்திருக்கு. எப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரானில் தான் போய் அடித்தேன். இதில் லெக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறானுங்க, அதில் தான். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இந்த கீ சம்திங்கன்னா இங்கே லெக் டே இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி தான் நான் போனேன். நம்ம டேம்டு கிரியேச்சர் இருக்காங்கன்னா 22 கிடையாது, எவ்வளோன்னு தெரில, 17 18 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 19 நினைக்கிறேன் கைஸ், ஓகேவா. 19 இது கொடுத்து நான் வந்து இது பண்ணேன் கைஸ். 14 நினைக்கிறேன். இப்போ தான் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃபைபரு அதெல்லாம் கொஞ்சம் இதுக்குள்ளே வச்சு விட்டுலாம். நமக்கு தேவைப்படாது, இந்த ஸ்மித்திலேயே இருந்துட்டு போகுது, ஓகேவா. கிறிஸ்டல் எல்லாமே நான் நிறையவே எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேவா. ஒரே ஒரு மெட்டல் பிகேக்ஸ் தான் கிராஃப்ட் பண்ணேன். அந்த மெட்டல் பிகேக்ஸுக்கே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சார்கோலை மட்டும் உள்ளே வச்சிடலாம் கைஸ். உள்ளே வச்சுட்டு இதில் போய் கிராஃப்டிங்க்கு போயிடலாம். இப்போ நம்ம கன் பவுடர் தான் மேக் பண்ணோம். இதுக்கு ஸ்பார்க் பவுடர் வேணுமா? ஸ்பார்க் பவுடருக்கு என்ன வேணும்? ஃப்ளிண்ட்டு வேணுமா? ஆட கைஸ், என்ன கைஸ் இது ரவுண்டு கிட்ட நமக்கே வளைய விரிச்சிட்டானுங்க. இருங்க, இதுக்குள்ளே ஃப்ளிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கைஸ், ஃப்ளிண்ட்டே இல்லை கைஸ் சுத்தமாக. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளிண்ட் எடுத்தால் தான் என்னால் கன்னை மேக் பண்ண முடியும். ஃப்ளிண்ட் எடுத்து அதை கிராஃப்ட் போட்டு விட்டு அந்த கேப்பில் உங்களுக்கு வந்து பாரியனெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அவனுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சேடில் போட்டேன், ஓகேவா. பாரியனெக்ஸ் அவனுக்கும் வந்து சேடில் போட்டாச்சு. ஆக்சுவலாக கார்னோவை விட ரொம்ப நாள் வந்து நம்ம கூட வெட்டியாக சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரியனெக்ஸ் பையன் தான். பல மாதங்களாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், ஓகேவா. ஒரு வெட்டி வேலையுமே இல்லாமல் சுற்றலாம் இல்லை, சும்மா நின்றுட்டுருக்கான். பாவம், அவனுக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறுத்துருப்பான், எவ்வளோ நேரம்டான நிற்கிறது, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே கோவம் வந்திருந்தாலும் வந்திருக்கும். ஓகே, ஒரு 2 மெட்டல் இருக்குது, அதை போட்டு வைக்கலாம். இப்போதைக்கெலாம் இது ஹீட் பண்ண தேவையில்லை.
ஓகே இதில் கொஞ்சம் இருக்குது கைஸ், எல்லாத்தையும் இதில் வச்சுருவோம், நமக்கு தேவைப்படும் ஆரமாக. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், இங்கே இதில் வந்து கிராஃப்ட் பண்ணணும், அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஃப்ளின்ட்டு ஸ்டோன் அவ்வளோதானே பண்ண முடியுதா? ஓகே 50 பண்ண முடியுது கைஸ், இவன் 50 பண்ணட்டும். புல்லட் கைஸ் அதுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று காட்டிடுறேன். இங்கே வந்து இந்த இது வச்சேன், ப்ரிசர்விங் பின்னு ஒன்று வச்சுருக்கேன். பட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இல்லை ஜர்க்கி மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் ப்ரைமேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. ஓகே இவன் தான் நம்ம செல்லம் கைஸ். இங்கே யாரும் நின்று இந்த மாதிரி ஜாட்டா பாவி சூப்பர் டர்க்கி. ஐயோ கைஸ் இவன் என்ன கைஸ் இங்கே வந்துட்டான். ஐயோ கைஸ் போகிற போக்க பார்த்தா நம்ம கொன்றுவோம் போலையே. ஏதாவது ஒரு கை வச்சா கூட முடிஞ்சிருச்சு கைஸ் நம்ம நிலமை, அப்படி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு டெரரான பீஸு. ஓகே இருங்க இவனை வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இவன் அடிச்சிடலாம் கைஸ், இவன் வந்து ஆயில் வேறு கொடுப்பான், ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட். அதனால் இவனை கொன்று பாருங்கள் அவ்வளோதான், 2 கடி தான். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வெட்டியே நின்றுருக்கறனால எனக்கு வந்து கொஞ்சம் லெவலப் வந்துச்சு, அதில் வந்து போட்டு விட்டேன். ஓகேவா இவ்வளோ தான். இவன் தண்ணியில் கொஞ்சம் ஸ்பீடாக போவான், இருங்க நான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே போய் காமிக்கிறேன். தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பான். அதுக்கு முன்னாடி இவன் இன்வென்ட்ரியிலேருந்து இந்த இதை எடுத்துக்கலாம், இந்த ஆயிலு இந்த சீட்டின்னு அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே மீதியெல்லாம் இவனே வச்சுக்கிட்டுமா இல்லை ஏதாச்சும் உருப்படியெல்லாம் வச்சுருக்கானான்னு தெரில. ஓகே மீதியெல்லாம் இவனே வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் ஸ்பாயில் மீட்லாம் வச்சுருக்கான், அதெல்லாம் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே போய் காமிக்கிறேன். இவன் தண்ணியில் தான் கைஸ், இவனுக்கு ஸ்டெமினாவே குறையாதுன்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே. இல்லை கைஸ் குறையுது, பட் தண்ணிக்குள்ளே ரீஜெனரேட் ஆகுமான்னு தெரில, இருங்க செக் பண்ணிக்கிறேன். இல்லை இது ஆகலை. ஐயோ கைஸ் சுறா மீன், அடடடடடா வேணாண்டா போர்ச்சுகீஸ் மெகலடான் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அடிக்கிறா, ஐயோ கடவுளே காப்பாற்றுங்க. என்னடா இது காக்காலாம் பறக்குது மேலே. ஓ வல்ச்சரா, எங்கடா போனா, வாடா வெளியே வாடா செத்து போடா. இன்னைக்கு இவன் நீ ஒன்று நீ இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும்டா. ஓகே அவன் தான் இருப்பான் போல குறப்ப பார்த்தா. இருங்க அவனை முடிச்சிடலாம். நில்றா யார்கிட்ட மோதுற தெரியாமல் கை வச்சுட்ட. அவனை முடிக்கிறேன். இன்னைக்கு சிங்கீஸ் போய்கிட்டே இருக்கான், என்னால் ஸ்பீடாக கூட நீந்த முடியல. இவனை வச்சுக்கிட்டு கொல்றா, என்னடா பண்ணுறான் இவன். கைஸ் அடி கொண்டேன் கைஸ், செத்தான் கைஸ் அவன். அவ்வளோதான் 482 ஃபிஷ் மீட் கொடுத்துருக்கான். இதை வச்சு என்ன பண்ணுறேனே தெரில. இவன் ரொம்ப நாளாக பசியிலே இருந்திருப்பான் போல். ஓகே பசியிலே தான் இருந்திருப்பான், ஏன்னா நான் எனக்கு சோறே போடல, ரொம்ப நாளாக தண்டமாக தான் இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ரூட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏன்டா ஏமூஞ்சி வருது. ஓகே இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குது எப்போ. ஓகே இவனே வச்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் அந்த கெட்டு போன கறியை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து நமக்கு தேவைப்படுது, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா அந்த கெட்டு போன கறியை அந்த நார்கோட்டி இதில் போட்டுவிட்டு நான் பண்ணிகிட்டே இப்போ உங்களுக்கு போய் இந்த கன்னை வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இல்லை கொஞ்சம் பிளட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஓகேவா இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே இந்த கன் தான். ஓகேவா இந்த கன்னில் 8 புல்லட் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு புல்லட்டுக்கு என்ன கேட்குறானுங்க, என்னமோ கேட்டானுங்க. இதை இருந்தால் நான் என்ன கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள் புல்லட் 3 இருங்க இது பண்ண முடியுமா. ஓகே 2 தான் பண்ண முடியுது, 2க்கே நிறைய வருமானு தெரில எனக்கு. ஓகே 2க்கே நிறைய வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். 1 பண்ண முடியும், ஒரு புல்லட் பண்ணால் 2 கிடைக்குது. ஓகே பிரச்சனை இல்லை கைஸ், ஓரளவுக்கு தான் கிடைக்குது. ஓகே 9 புல்லட் இருக்குது, இதை வச்சு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இருங்க ஏதாவது ஒரு ஓபி கிரியேச்சர் தான் கொள்ளணும், இதை வச்சுலாம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோருக்கு இப்போதைக்கு போவோம். ஓகேவா உங்களுக்கு அந்த மெட்டல் மவுண்டனே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கேயே போய் நம்ம வந்து மெட்டல் அடிக்கிற கேப்பில் ஏதாவது வந்து கொண்டுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிட்டின்லாம் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. இருங்க அதை தூக்கி இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஸோ உள்ளே போ. சிட்டின்னு இந்த ஆயிலு பிளாக் பேர்ல் வேறு கிடைக்கிது, அது எதுக்குன்னே தெரில கைஸ். பிளாக் பேர்லு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, பட் பிளாக் பேர்ல் தேவைப்படும். ஓகேவா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும், பட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேவா அது வேஸ்ட்டு. ஓகே நம்ம நார்கோட்டிக் எடுத்து கொஞ்சம் ட்ராங்கியாரோ மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா எங்கே இருக்குது, இதாங்க ட்ராங்கியாரோ 17 பண்ணிட வேண்டியதான். இப்போ கன் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்ட் போட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே 100 போட்டிருக்கேன் கைஸ், இதுவே போதும்னு நினைக்கிறேன். இருங்க வேறு ஏதாவது என்ன இப்போ 10 அந்த புல்லட்டுக்கு இதான் நமக்கு பண்ணணும். இதுக்கு சிம்பிள் புல்லட்டு கன் பவுடர் பற்றல, இதுக்கு கன் பவுடர் மட்டும்தான் பற்றல. ஓகே அதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இந்த கண்ணை நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது, சும்மா வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேவா ஒரு சீனுக்காக வச்சுக்கலாம். டேய் என்னடா பறவை அடிக்குது கைஸ். யார் கைஸ் அவன், அட பொடிப்பயலே பொடிப்படா கோமாளி ஜோக்கர் மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்கிட்ட, என்ன கைஸ் இருக்கீங்கிட்ட வெயிட்டு. நார்கோட்டிக் கொஞ்சம் வச்சுருக்கேன், ட்ராங்கியாரோ வச்சுருக்கேன். இருங்க அதை எக்யூப் பண்ணி விட்டுறலாம். கைஸ் என்னமோ நடக்குது, இருங்க. டேய் எங்கடா போன கைஸ், போச்சு. டேய் பெட்டரானே வேணாண்டா, டே வாடா டே பெட்டரான்.
ஓ கைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இருங்க இதை வச்சு அடிச்சு போட்டுடலாமா? ஐயோ புல்லெட்டில் இவனுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. போய் ஷார்ட் கண்ணை தூக்கிட்டான். அட திருடா, திருட்டு பயலே. பெட்டடான் இங்கே வாடா டே. ஐயோ இவன் வேற கைஸ், முடியல கைஸ். ஷார்ட் கண்ணை தூக்கிட்டான் கைஸ். எனக்கு ஷார்ட் கன் வேணும். இப்போ அவன் செத்தே ஆகணும் போலையே. அட திருட்டு பண்ணி. கைஸ் டிம்பெரி தூக்கிட்டான். டேய் உன்னை விட மாட்டேன்டா. செத்துட்டான் கைஸ். எங்கே போனான்? இந்த போனோம் இன்னைக்கு அவ்வளோதான். இவன் இங்கே வெளியிடு. உள்ளே உமோ கைஸ் இங்கே திறக்க முடியல இன்வென்ட்ரி. டேய் என் ஷார்ட் கன்ரா. ஐயோ இவனுக்கு வேறு பசிக்குது இப்போன்னு பார்த்து. ஷார்ட் கன் இல்லைடா ப்ளீஸ்ரா. டே நான் பாவண்டா, கொடுக்க சொல்லுங்கடா கைஸ். இப்போ நான் உங்களுக்கு அந்த எரிமலைக்கு போய் நான் எங்கே மெட்டல் அடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு வந்து காட்டி விட்றேன் ஓகேவா? ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, காட்டினானா கரெக்டாக இருக்குது ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கே தான் எல்லோரும் அடிப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களுக்காக காட்டுறேன் ஓகேவா? சும்மா எங்கே நான் போய் அடிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் மட்டும் இருக்குது கொஞ்சம். இவங்க இந்த வெயிட்டை மட்டும் நான் இறக்கி விட்டு போயிடுறேன். ஏன்னா இவனுங்க வெயிட்டு அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் எனக்கு என்னடா தேவையில்லாமல் இருக்குது எங்குள்ள. இது 4 கிலோ. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரில, தேவையே இல்லை. ஓகேல வேறு என்ன கேஸ் இருக்குது? வெயிட் என்கிட்ட வெயிட்டே இல்லை. இப்போ ஸ்டோனை ரிமூவ் பண்ணிக்கோ. வேறு அவ்வளோதான். மூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி போங்க இருந்து ஆனதாச்சு, இதுக்கு வச்சுட்டே போக வேண்டியதான். நானே வெயிட்டுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க கைஸ், உங்களுக்கு அந்த மலை எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் நான் வந்து செக் அவுட் வந்து பண்ணுறேன். இந்த பக்கம் தான் இருந்துச்சு. இருங்க இப்படியா? ஓகே இந்த காட்டை நோக்கி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரில ஓகேவா? இந்த காடு அங்கே இருக்குது கைஸ், அந்த மலை தான் ஓகேவா? அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அந்த மவுண்டன் நான் உங்களுக்கு அப்புறமா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லெக் டே வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு வாங்கலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது. பட் வாங்கினா அது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு இருக்கும். 1 ஹவருக்கு நான் வந்து மெட்டல் மட்டுமே அடிக்க வேண்டிய நிலமை வந்துடும் ஓகேவா? எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு மெட்டல் அடித்தாலாம் வந்து சரிப்பட்டு வராது. ஸோ அதனால தான் ஓகே. இருங்க கைஸ், அப்புறம் இன்னொரு ட்ராங்க்யூ பண்ணிக்கலான்னு தோணுது. ஏன்னா நான் 14 தான் இருக்கேன் என்கிட்ட. இதை வச்சு வாய்ப்பில்லை போல். ஒரு 20 பண்ணிட்டு போயிடலாம். வெயிட் பண்ணி ஓகே கைஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேமிங் பயணத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் வீட்டிலே வந்து ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணுறேன் கைஸ் ஓகேவா? எல்லாம் அந்த ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். அடுத்து பார்த்தா அடுத்து தேவைப்படும், அதை எடுக்க வந்துட்டு மறுபடியும் போயிடுவேன். அதான் அப்படியே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நான் வந்து போங்க கைஸ். ஏதாவது ஓபி இங்கேயே சுற்றுச்சுன்னா டேம் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏதாவது சுற்றுதா, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, நீங்கள் எதுக்கு ரொம்ப தூரம் போய் தேடுறதுக்கு இங்கே. ஆனால் கார்போனியம்ஸ் எல்லாம் கலராக ஸ்பான் ஆகுது. ஒரு கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதுக்கு ஏதாவது அப்டேட் இது விட்டானுங்களான்னு தெரில. ஏன்னா பச்சை கலர்லனா கார்போனியம் ஸ்பான் ஆகாது. பட் பச்சை கலரில் இருக்குது. முடிஞ்சால் எனக்கு எதாவது ஸ்பைனோ அந்த மாதிரி மாட்டினா கூட டேம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். பார்ப்போம். அங்கேயும் கார்போனியஸ் தான் இருக்குது, ரேப்டர்லாம் இல்லை கைஸ். நான் ரேப்டர் ஏதாவது மாட்டினா கூட டேம் பண்ணிடுவேன் அசால்ட்டாக. கண்டிப்பாக எதுவுமே சிக்க மாட்டேங்குது. சரி பார்ப்போம் இருங்க. இங்கே போய் இந்த சைடு ஏதாவது சின்ன ரொம்ப பெரிய ஓவர் பைடு டைனோவும் நம்மளால் டேம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஓகே இதை டேம் பண்ணலாம் அப்படிங்கிற டைனோ தான் நான் வந்து டேம் பண்ண போகிறேன். பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கா. ஆனால் இங்கே ஸ்பாம்பு கைஸ், இங்கெல்லாம் டேம் பண்ண முடியாது நம்மளால். என்னடா அது கீழே கைஸ் என்னவோ சுற்றுது, என்னது இது? ஆஹா முதல்ல கைஸ், முதல்ல கூட டேம் பண்ணலாம் தான். பட் இருங்க செக் பண்ணிப்போம் எத்தனாவது லெவல் இவன். ரொம்பவே டெரரான பீஸாக இருக்கானே. இருங்க, இங்கே இருக்கான். எங்கடா காணோம்? இங்கே இருக்கான். 13 கைஸ், நல்ல லெவலாச்சு இது. சரிங்க, ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஓரமாக வண்டியை பார்க் பண்ணிட்டு, ஓரமாக பார்க் பண்ண சொன்னால் அது பக்கத்துலேயே போய் பார்க் பண்ணுறேனே நான் வேறு. இருங்க ஓரமாக பார்க் பண்ணுவோம், பயமாக இருக்குது. போச்சு கைஸ், எவனை வந்துட்டான். அதுக்குள்ளே இன்னொருத்தன் பிறந்து வந்துட்டான் போல். எவனு தெரில. யாராவன் மேலே கை வச்சவன்? எவன்டா அவன்? உங்க கைஸ் அவனையும் காணோம். அந்த 13 ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான், அவனையும் காணோம். என் மேலே எவன் கை வச்சான்னு தெரில. அவனையும் காணோம், எவனையுமே காணோம். கடைசியில் டேம் பண்ண வந்தவனையும் காணோம், அடித்தவனையும் காணோம். அப்படிங்கிற மாதிரி எவனையுமே காணோம். இருங்க ஒரு செக்கிங். இல்லை என்னமோ ஒருத்தன் வந்து அடித்தான். யாரோ ஒருத்தன் வந்து வராங்க கைஸ் 2 பேர். சாமி, கூட்டமாக சுற்றுறீங்களா நீங்கள்? அடடே, இப்போ இதில் எவன் என்ன லெவல்னு எப்படி பார்ப்பேன்? சார்க்கோ இருக்கானா, கேப்ரோ இருக்கானா, 2 பேருமே. இருங்கை என்னடா இது? இருங்கை ஒரு நிமிஷம் வர கைஸ். பெரிய சம்பவம் பண்ணி விட்டானுங்க. ஒரு ரைனோ எவனோ ஒருத்தன் வந்து என்னை போட்டு தள்ளிட்டான். ஸோ எல்லா லூட்டுமே போச்சா? சரி இருங்க, நான் ஒரு மேஜிக் பண்ணி எல்லா லூட்டையும் கொண்டு வந்துட்டு வரேன் கைஸ்.
பழைய சேவ்லேருந்து வந்துட்டேன் கைஸ். நீ ஸ்வாம்பு பக்கமே கை எடுத்து தலையெடுத்து வைக்க மாட்டேன் நான். ஐயோ அம்மா கைஸ் ரைனும் கோத்தியா அவன் பேர் என்னது? அதான் கைஸ் அவன் வந்து கருணியே இல்லாமல் அடிக்கிறான் கைஸ். கருணியே இல்லாமல் அடிக்கிறான். கொஞ்சம் பேசிட்டு எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை கைஸ். நான் அடி வாங்கிட்டு வந்திருப்பேன். அவன் எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லலை, நான் எதுக்கு அடி வாங்குறேனோ எனக்கு தெரியல. கடைசியில் நான் அடித்து மட்டும் போட்டான். ஓகே அது பிரச்சனை இல்லை. ஓகே இங்கே ஏதாவது ட்ராப் வந்த மாதிரி இருந்துச்சு, வந்து பார்த்தா ட்ராப் வரல, ஒட்டு வரல. ஓகே இன்றைக்கி ஏதாவது ப்ராக்ரஸ் பண்ணலான்னு வந்தால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு ப்ராக்ரஸுமே நடக்காது போல். ஏதாவது டேம் பண்ணி ஏதாவது பண்ணி விடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். பட் பார்த்தா ஒருத்தனையுமே டேம் பண்ண முடியாது போல் எனக்கு போகிற பக்கம் பார்த்தா. ஐயோ குயிஸ் 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 அங்கே தெரியுதுல்ல, அங்கே தான் நான் செத்தேன். எவ்வளோ அழகாக தெரியுது. தயவு செஞ்சு இந்த ஏரியா பக்கம் வேணாம். திருப்பு வண்டியை திருப்பு. அந்த ரைட் சைடில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெஃப்ட் சைடு சரியில்லை கைஸ், இந்த பக்கம் வேணாம். ஓகேவா இந்த ப்ளூ கலர் ட்ராப் வேறு வருது. சரி வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன் கைஸ். வந்துட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு ஓடிடுறேன். என்னாச்சு கைஸ்? லாக் ஆகிடுச்சு. கேம் கிராஷ்லாம் ஆகிடப்போகுது. வேறு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்துலாம் வர முடியாதுப்பா சாமி. என்னமோ கொடுத்துருக்கானுங்க. மெகலா சேடலா அது ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்துருக்கானுங்க. ஐயோ கைஸ் அதனால் முடியல கைஸ். இது ஏதோ கீழே கிடக்குது எல்லாம். அந்த செடியா? எங்கே என் டைனோசரு? பெட்ரான் கைஸ் சார்க்கோ இருக்கான். இருங்க எனக்கு லெவல் அதிகமானு பார்த்துக்கலாம். தனியாக தான் இருக்கான். டேம் பண்ண முடியுமான்னு தெரில என்னால். இருங்க. டேய் என்னடா இது வேறு இந்த பெட்ரானை வச்சுக்கிட்டு கைஸ் இது உள்ள வை. ஒழுங்கா போகிற வந்துட்டாங்க கைஸ். வந்துட்டா. இருங்க தெரியுது. பார்த்து பின்னாடி போ. பார்த்து இருங்க கைஸ். இவனை இங்கே நிறுத்தி பாட்டி விட்டு டக்குன்னு நினைக்க அந்த சார்க்கோக்கு 2 டம்பு விட போகிறேன். வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எங்கடா கைஸ் சார்க்கோ? அங்கே இருக்காங்க கைஸ். எத்தனாவது லெவலுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 13 லெவல் என்னன்னு தெரில கைஸ். நமக்கு ஷார்க்கோ தான் முக்கியம். டேம் பண்ணிட வேண்டியதான். இருங்க. எங்கேயோ போகிறான். எங்கடா போகிற? போச்சு. எதுக்கிட்டே போய் சண்டை வச்சுட்ருக்கான். அந்த கேப்பில் நம்ம அடிச்சு விட்ற வேண்டியதான் அவனை. அடாடாடாடா அதுக்கிட்டே போய் சண்டை போடுறான். எதுக்கிட்ட இங்கே வர? ஓ கைஸ் போச்சு. நம்ம பெட்டரா என்னமோ பண்ண போகிறோம். போச்சு. வேணாம் பெட்டடான் ப்ளீஸ். பெட்டடான் சொல்கிறதே கேள்றா. அவன் ஓட்டும். இரு விசில் பாசிவ். விசில் எங்கே கைஸ்? பாசிவ் போச்சு. பாசிவே கொடுக்கல நான். விசில் டேய் பெட்டடான் மண்டையா, மூளை ஏதாவது இருக்காடா உனக்கு? கைஸ் கிரிக்கே மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க கைஸ் இந்த பெட்டடானு. இப்போ நான் சார்க்கோக்கு எங்கள் கைஸ் போவேன். நல்ல லெவலில் இருந்தாங்க கைஸ். அடப்பா உனக்கெல்லாம் லெவலப் எதுக்கடா வருது? இப்படி கொலை பண்ணிட்டு வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டு லெவலப் வந்துருச்சுன்னு ஹாப்பியாக இருக்கும். அடப்பாவிக்கலாம் போங்க கைஸ். டேம் பண்ணுறதுக்கு இருந்ததே ஒருத்தங்க கைஸ், அவனே கொண்டுட்டான். இப்போ பறக்கவும் மாட்டான் இவன் வேறு, கோமா டிக்கெட் மாதிரி. பெட்டடான் மண்டா பயலை, ஏன்டா இப்படி பண்ண? அநியாயமாக கொண்டுட்டியடா. லெவல் 2 தான். பட் இருந்தாலும் ஷார்க்கோ மாதிரி வருமா கைஸ்? வராது. இப்போ பறக்கவும் மாட்டான் இவன் வேறு, கொலை பண்ண மட்டும் தெரியுது. பறந்து தொலைய தெரிய மாட்டேங்குது. அந்த ஹைட்லாம் கொஞ்சம் கீழே போடுறா. என்னடா வெயிட் ஏறிடுச்சு டக்குன்னு. என்ன கைஸ் வெயிட்டாக இருக்கே? இருங்க எல்லாத்தையும் கீழே போட்டு கைஸ். இன்னொரு ஷார்க்கோ கைஸ் ஃபைனலி. இருங்க. இவனுக்கு ஃபஸ்ட்டு விசிலை போட்டு விட்டு விசில் பாசிவ். நீ செத்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது, அவனை மட்டும் அடிச்சிடாது. இந்த இங்கே போய் இப்படி நின்றுக்கணும். ஓகேவா? அண்ணன் போய் 2 அடி வச்சுட்டே வந்துடுவேன். அது வரைக்கும் இங்கேயே நில்றா. இவங்க வேறு ஃப்ளிப்கார்ட்லேருந்துலாம் மெசேஜ் வருது. ஓகே எங்கே கைஸ் ஷார்க்கோ? இங்கே தான் இருக்கான். ஐயோ இது எடுக்காத, அதை எடுத்துட்டேன் கைஸ். தம்பி ஷார்க்கோ, தம்பி பொங்கல் சத்தம் இங்கே வரீங்களாங்கோ? ஓகே அவன் அங்கே தான் விளாட்றான். நல்லாயிருக்கு, நமக்கு ஓகே தான். லெவல் கம்மியாக தான் இருப்பான்னு எனக்கு தோணுது, தெரியல. பட் இவன் அன்கான்சியஸ் பண்ணுங்கிற வெறியில் இருக்கேன். அதனால் நான் வந்து இவனை அடிக்க போகிறேன். வாங்கிடா. தண்ணிக்குள்ளே ஓடாத. தண்ணிக்குள்ளே ஓட்டாங்க கைஸ். போச்சு, கிழிஞ்சுது. டே வாடா. ஐயோ என்ன கைஸ் தண்ணிக்குள்ளே எங்கேயோ போயிட்டான். எங்கடா போனா? அங்கே ஓடுறான் கைஸ், அங்கே ஓடுறான். நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேங்கோ. ஐயோ ஆரோ வேறு 8 தான் இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஆரோ பண்ணி 18 இருக்கா? உன்னை 8ன்னு படிச்சுட்டு இருக்கேன். சரி கைஸ்.
கைஸ் என்னாச்சு மயங்கிட்டானா தெரில, இருங்க செக்கிங் பண்ணிக்கிறேன். மயங்கிட்டான், லெவல் 2 தான். சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா. இவனுக்கு வந்து ப்ரைமேட்டே வந்து கொடுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்குது. நான் போய் எடுத்துகிட்டு வர வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ப்ரைமேட் தான் இருக்கும். போய் எடுத்துகிட்டு வரலாம். அது கெட்டிக்கிது போயிட போகுது. ஏன்னா அந்த பெட்ரான் மண்டையை தின்றுவான் ஓகேவா. அவன் வந்து ஒரு கீஸ் என்ன கீஸ் என் பெட்ரான் பக்ஸ் என்னமோ சுற்றுது. பேரசர் தானே, டக்குன்னு பேரசருக்கு பதிலாக நான் தான் ஆலோசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கடி அவ்வளோதான் முடிச்சு. அப்புறம் மறுபடியும் சேவன் ரீஸ்டோர் பண்ணி எப்பா சாமி முடியல என்னால். இருங்க ஏதோ ட்ராப் வருது அந்த பக்கம். இல்லை என்னமோ லைட்டு மாதிரி தெரிஞ்சுது. ஓகே இவனுக்குள்ளே ப்ரைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கினேன். இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். ஓகே இங்கே தான் இருக்கேங்க கைஸ் நம்ம ஷார்க்கோ. எப்பா ஒருத்தனை பிடிக்கிறக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா. ஸ்பானே ஆக மாட்டேங்கிறானுங்க. சரி இப்போதைக்கு இவனை வச்சுக்கலாம், அவன் தேவைப்படுவான். தண்ணிக்குள்ளே போகிற கூட யூஸ்ஃபுல் தான் இவன். ஸோ டே பெட்ரான் கொஞ்சம் பக்கத்தில் வா. உங்களுக்குள்ளே இந்த அப்படியே அந்த ப்ரைமேட் எடுத்து நாங்கள் வைக்கணும். பெட்ரான் வச்சுருக்கானான்னு தெரில, ப்ரைமேட் கெட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. கெதுக்கிது போயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ் எனக்கு. இருக்கா அப்பா வச்சுருக்காங்க கைஸ். 1 2 3 வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பைட்லேயே கூட டேம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் லோ லெவல் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஒரே பைட்டில் கூட டேம் ஆயிடுவான் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வச்சாச்சு 3த்தையும் நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். பார்ப்போம் கைஸ். டேம் ஆகிட்டானா ஓகே. ஒரு பைட்டில் டேம் ஆகலைன்னா வெயிட் பண்ணி நான் வந்து டேம் பண்ணிக்கலாம். ஓகே அங்கே என்னமோ போகுது. என்னது இது, என்னதுடா அது கைஸ். பேரசர் தெரியுமே கைஸ். அந்த பேரசர் தெரியும் ஓவராக பண்ணிருக்கான். என் சார்க்கோ சாக போகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க நவருங்க. அந்த பேரசர் தெரியுமா போட்டுடலான் இருக்கேன். போச்சு கைஸ், கொண்டாங்க கைஸ். டோப்பா ஓ என் ஷார்க்கோ கொண்டுருச்சு கைஸ் அவனை. அட பாவி ஷார்க்கோ, அவ்வளோ ஓப்பியாடா நீ. சரி வந்ததுக்கு ஒன்றுமே டைம் பண்ணாமல் போகிறக்கு இந்த பியோமியா வச்சு டைம் பண்ணலான் இருக்கேன். விசில் பேசிவிடா. கொஞ்சம் எல்லோரும் கம்முன்றுங்கடா. ஷார்க்கோ எப்படிப்பா 4 லெவலில் போய் இங்கே பாருங்க கைஸ் ப்ரைமேட்டை உள்ள. ஷோடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே பரவாயில்ல, கொடையாச்சும் பண்ணிட்டானே. ஓகே பிரச்சனை இல்லை. 6வது லெவலில் வந்துட்டான். என்ஜாய் பண்ணி ஷார்க்கோ, நீ ஜாலியாரு. எனக்கு தான் ஹெல்த்தே இல்லை. பா சாமி ஃபுட் இல்லை கைஸ். ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஷார்க்கோ வந்து வெற்றி பெற்றான். பயங்கரமான ஒரு வெற்றி தான் நினைக்கிறேன் ஷார்க்கோக்கு எனக்கு தெரிஞ்சு. பா சாமி எத்தனை மீட்டு எத்தனை ப்ரைமேட்லாம் வச்சுருக்கான்னு வந்து பாருங்கள். ஓகே இப்போதைக்கு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் தான் எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல. ஓகே கைஸ் இப்போ வந்து எல்லாமே பக்காவாக எடுத்தாச்சு. நம்ம ஷார்க்கோ எங்கே வந்துட்டான். இவனை வீடு வரைக்கும் கூப்பிட்டு போனால் தான் வந்து இப்போ ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. இவனை எப்படி கூட்டிகிட்டு போக போகிறேன்லாம் தெரில கைஸ். இப்படியே நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் போகிற பக்கம் பார்த்தா. ஓகே அப்படியே நான் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். ஓகேவா இருங்க மேப் எடுத்துக்கோ. எங்கடா இருக்குது மேப்பு. ஐயோ கைஸ் மேப் வர மாட்டேங்குது. நோ மேப் அங்கே இருக்குது. இருங்க எங்கே இருக்குது வீடு. இப்போ பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. கொஞ்ச நாளில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே எப்படி தான் போகணும். வீட்டுக்கு போகிறதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பாய் கைஸ். இன்றைக்கி பார்ட்டில் வந்து நம்ம ஷார்க்கோ டைம் பண்ணோம். அதோடு வந்து இன்றைக்கி அவ்வளோதான், வேறு எதுவும் நான் டைம் பண்ண முடியல. ஓகே பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து வேறு டைம் பண்ணலாம். பாய் கைஸ் எல்லாருக்கும் பாய்.